100 நாள் 100 நல்ல படத்தை திருப்பி பார்க்க போறோம். இன்னைக்கு டே 11. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் இன்று நேற்று நாளை. ஒரு டைம் மிஷின் வச்சு பாஸ்ட் பிரசன்ட் ஃபியூச்சர்னு எப்படி டிராவல் பண்றது, அந்த மிஷின் வந்ததுக்கு அப்புறம் லைஃப் எப்படி சேஞ்ச் ஆகுது, அதை கரெக்டா யூஸ் பண்ணா என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், தப்பா யூஸ் பண்ணா என்னென்ன பின் விளைவுகள் வரும்ன்ற காட்டுற படம் தான் இந்த இன்று நேற்று நாளை. மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்க பையன் ஒரு பணக்கார வீட்டு பொண்ணை லவ் பண்றான். வேலை வெட்டிக்கு போகாம பிசினஸ் பண்ணி தான் முன்னுக்கு வருவேன்னு சொல்லிட்டு தெரிஞ்ச நம்ம ஹீரோக்கு ஒரு கட்டத்துல தன்னோட ஸ்டேட்டஸ் இம்ப்ரூவ் பண்ணாதான் அந்த பொண்ணு கிடைப்பான்ற டைம்ல இவனுக்கும் ஜோசியத்துல எக்ஸ்பர்ட்னு சொல்லி ஊரை ஏமாத்திட்டு தெரிஞ்ச இவனோட ஃப்ரெண்டுக்கும் ஆக்சிடென்டா கிடைச்சதுதான் இந்த டைம் மிஷின். இந்த மிஷின் கிடைச்சதுக்கு அப்புறமா தங்களோட லைஃப்ல எதை செய்ய முடியாம இருந்துச்சோ அதையெல்லாம் செய்யறாங்க. இந்த மாதிரி அவங்க லைஃபை என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்க டைம்ல எதிர்பாராத சில விஷயங்கள் நடக்குது. அதெல்லாம் சமாளிச்சு எப்படி வராங்கன்றதா இந்த படத்தோட சுவாரஸ்யமே. இந்த உலகத்துல முக்காவாசி பேர் நினைக்கிறது என்ன தெரியுமா, இந்த தப்பை பண்ணாம இருந்தா நம்ம லைஃப் நல்லா இருக்குமோ, இல்ல இந்த இழப்பு நடக்காம இருந்தா நம்ம லைஃப் சூப்பரா போயிருந்திருக்குமோன்னு தான். இதே மாதிரி நமக்கும் ஒரு டைம் மிஷின் இருந்தா எல்லாமே சரியா போயிருக்குமேன்ற ஒரு எண்ணம் தான். ஏன் நானும் கூட ஃபீல் பண்ணியிருந்திருக்கேன், டைம் மிஷின் இருந்தா நல்லா இருந்திருக்குமேனு. ஆனா இங்க காலம், நேரம், இயற்கை, யதார்த்தம், விதி இது எல்லாமே ஒன்னோட ஒண்ணு கனெக்ட் ஆகியிருக்கு. இதுல ஏதாவது ஒன்றை சேஞ்ச் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே தலைகீழாக மாறும். அதோட ரிசல்ட் நல்லதாகவும் இருக்கலாம், இல்லை கெட்டதாகவும் இருக்கலாம். இப்படி ஸ்டார்டிங்கில் ஃபன், மிடில் ட்விஸ்ட், கிளைமேக்ஸில் எமோஷனல் டச்னு இப்படி எல்லாமே மிக்ஸ் ஆகி இருக்க ஒரு பக்காவான என்டர்டைன்மெண்ட் படம் தான் இந்த இன்று நேற்று நாளை.